வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இரண்டாவது பகுதிக்குள் வந்திருக்கின்றோம். இரண்டாவது விசேட நேர்காணல் பகுதி. இந்த நேர்காணல் பகுதியில் பொதுவாகவே கலைஞர்களை பாராட்டுவது அல்லது கலைஞருடைய ஆக்கத்திறனை வெளிப்படுத்துவது, கலைஞருடைய படைப்புகளை வெளிப்படுத்துவதில் நேத்ரா டிவி முன்னிலை வகிக்கிறது. அந்த வகையில் இன்று பல்துறை ஆற்றல் கொண்ட ஒருவரை கலையகம் அழைத்து வந்திருக்கின்றோம். ஆசிரியராக சமூகத்தில் பல சேவைகளை பல வருடங்களாக ஆற்றி வருகிறார். அதே போல ஒரு கலைஞராக கவிதை, சிறுகதை, கட்டுரை என்று பல ஆளுமைகளை கொண்ட நண்பர். அதே போல ஊடகத்துறையிலும் இவர் கால் பதித்திருக்கின்றார். நெடுகாலமாக ஊடகத்திலும் பணியாற்றி இருக்கின்றார். நண்பர் சித்திரவேல் சுந்தரேஸ்வரன் அவர்கள் கலையகம் வந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். நேத்ரா டிவி நேயர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை என்னை நேர்காணல் காண்டு கொண்டிருக்கும் திரு நண்பர் ஸ்ரீ நாகவாணி ராஜா அவருக்கும் நேத்ரா டிவி நேயர்களுக்கும் எனது சுந்தர தமிழ் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமாம், இப்பொழுது நாங்கள் உங்களை பார்த்தது ஒரு ஆசிரியராக அல்லது அந்த துறையில் சமூகம் சார்ந்த விடயத்தில் பார்த்தோம். சமகாலத்தில் நீங்கள் ஒரு படைப்பாளியாக உருவெடுத்திருக்கின்றீர்கள். புதிய ஒரு அத்தியாயத்தில் கால் பதித்திருக்கின்றீர்கள். இந்த படைப்பு துறை எவ்வாறு சென்று கொண்டிருக்கிறது? அதில் இப்பொழுது என்னென்ன விடயங்களை நீங்கள் செய்து வருகிறீர்கள்? படைப்புத்துறை என்பது எனக்கு புதிய ஒரு விடயம் அல்ல. பாடசாலை நாட்களிலேயே நான் கதை, சிறுகதை, கட்டுரை போன்ற பல இலக்கிய ஆக்கங்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன். அதில் பல பரிசுகளும் பெற்றிருந்தேன். அந்த காலத்தில் சிறு வயதிலேயே என்னுடைய அப்பா இதற்கான ஊக்கத்தை எனக்கு வழங்கியிருந்தார். அன்று நான் படிக்கிற காலத்தில் பாடசாலை மட்டத்தில் நடைபெறும் போட்டிகள், கவிதை போட்டி, கட்டுரை போட்டி, சிறுகதை போட்டி இதெல்லாம் பங்கு பெற்றி பரிசுகள் பெற்றிருந்தேன். அந்த ஒரு உற்சாகம், அந்த ஒரு வரவேற்பு, என்னுடைய பாடசாலை ஆசிரியர்கள் எனக்கு அளித்த ஊக்கம், இவையெல்லாம் சேர்ந்து பிற்காலத்திலும் அது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. பல போட்டி நிகழ்ச்சிகளில் இன்று வரை நான் கலந்து கொண்டிருக்கிறேன். அதில் சில போட்டிகளில் பரிசுகள் கிடைத்திருக்கிறது, சில போட்டிகளில் பரிசு கிடைக்கவில்லை. பரிசு கிடைக்க வேண்டும் என்று நான் போட்டிகளில் பங்கு கொள்வதில்லை. அந்த போட்டிகளில் நான் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தில் கலந்து கொள்கிறேன். அதில் சில எனக்கு பரிசுகளை பெற்று தந்திருக்கிறது. நான் பெற்ற அந்த செல்வத்தை, அதாவது கட்டுரை எழுதும் திறன், கவிதை எழுதும் திறன், இது மற்றவர்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக நானும் என்னுடைய இரட்டை சகோதரரும் என்னுடைய மற்றைய சகோதரரும், மூன்றாவது சகோதரரும், 3 பேரும் இணைந்து சிவகாமி பதிப்பகம் என்ற ஒரு பதிப்பகத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக நாங்கள் எங்களுடைய திறமைகளை புத்தகம் வாயிலாக வெளியிட்டு அனைவருக்கும் அதை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம். இது எங்களை போன்று மற்றவர்களும் வளர வேண்டும். எங்களுடைய எதிர்கால சந்ததியினர், எங்களுடைய தம்பிமார், தங்கைமார், மாணவ செல்வங்கள், இவர்கள் அனைவரும் நாங்கள் பெற்ற அந்த செல்வத்தை பயன்பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக இந்த பதிப்பகத்தின் மூலமாக நாங்கள் அந்த சிறுகதை, கவிதை புத்தகங்களை வெளியிட்டு இன்று வரை வந்து கொண்டிருக்கிறோம். சிவகாமி பதிப்பகத்தின் மூலம் கதை, கட்டுரை போன்ற புத்தகங்களை வெளியிட்டாலும் கூட மாணவர்கள், நாங்கள் ஏற்கனவே சொன்னோம், நீங்கள் ஒரு ஆசிரியராக இருக்கின்றீர்கள், சமூகத்திற்கு நண்பர் என்ற வகையில் தொடர்ந்து சேவையாற்றி வருவது நான் அறிந்த விடயம். அதேபோல் பாடசாலை மாணவர்களுக்கும் நீங்கள் புத்தகத்தை அச்சிட்டு வெளியிட்டு வருகின்றீர்கள். அந்த வகையில் இந்த புத்தகமும் இருக்கின்றது. இது சார்ந்த விடயங்களை சொல்லுங்கள். உங்களுடைய மாணவர்களுக்காக நீங்கள் செய்து வரும் விடயங்கள் என்னென்ன செய்திருக்கின்றீர்கள், என்ன செய்ய திட்டமிட்டிருக்கின்றீர்கள்? நிச்சயமாக நான் என்னுடைய ஏ-லெவல் கல்வியை முடித்த பிறகு நேரடியாக படிப்பிக்கும் சேவைக்கு வந்துவிட்டேன், கல்வி கற்பிக்கும் சேவைக்கு வந்துவிட்டேன். அன்றைய காலம் தொடக்கம் இன்று வரை நான் ஒரு கணித ஆசிரியராக சேவையாற்றிக் கொண்டிருக்கின்றேன். ஆரம்ப காலங்களில் கணித பாடத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்புகள் எடுப்பதற்காக என்னை தேர்வு செய்திருந்தார்கள். அப்படிப்பட்ட மாணவர்கள் கணித பாடத்தில் சற்று அதிக புள்ளிகளை பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அவர்களுக்கு பயிற்சிகள் அளிப்பதற்காக கணித புத்தகங்கள் நாங்கள் அச்சிட்டு வெளியிட்டு கொண்டிருந்தோம். அதில் ஒரு புத்தகம் தான் இப்பொழுது நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருக்கும் இந்த புத்தகம். இது நான் முதலாக கணித பயிற்சிக்காக வெளியிட்ட புத்தகம். இது போன்ற பல புத்தகங்கள் வெளியிட்டு மாணவர்களுக்கு நாங்கள் வழங்கி இருக்கிறோம். அது மாத்திரமல்லாமல் பல பாடசாலைகளுக்கு சென்று நாங்கள் இலவச கணித கருத்தரங்குகளை கூட மேற்கொண்டிருக்கிறோம். கொழும்பில் இருக்கின்ற அனைத்து பாடசாலைகளுக்கும் நாங்கள் இலவசமாக கல்வி கருத்தரங்கினை மேற்கொண்டிருக்கின்றோம். அந்த கல்வி கருத்தரங்கில் கூட நாங்கள் எங்களுடைய சிவகாமி பதிப்பகத்தின் பல பயிற்சி புத்தகங்களை நாங்கள் மாணவர்களுக்கு இலவசமாக வழங்கி இருக்கின்றோம். அதன் மூலமாக சிறப்படைந்த பல மாணவர்கள்
அவர்களுடைய சாதாரண தர பரீட்சை முடிந்த பிறகு எங்களுக்கு நேரடியாக தொடர்பு கொண்டு நன்றிகளை தெரிவித்த மாணவர்களும் இருக்கிறார்கள். இதனால் பயன்பெற்ற மாணவர்கள் அதிகம். இது வந்து இன்று வரைக்கும் நாங்கள் ஒவ்வொரு வருடமும் காப்போத்த சாதாரண தர பரீட்சை எழுத இருக்கும் மாணவர்களுக்காக நாங்கள் செய்து கொண்டு வருகின்ற ஒரு சேவையாக இதை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். உண்மையில் நான் அறிந்த வகையில் கல்வி பொதுத்தராதர உயர்தரம் சாதாரண தரத்தில் இலவசமாக நீங்கள் அந்த அச்சிட்டு பல விடயங்களை வழங்கி இருக்கின்றீர்கள். அந்த பணி தொடர்ச்சியாக முன்னெடுத்து செல்லப்பட வேண்டும் என்று நாங்களும் பிரார்த்தித்துக் கொண்டு, அடுத்ததாக சிறுகதையிலும் நீங்கள் ஆர்வம் செலுத்துகிறீர்கள். ஆன்மீக துறையிலும் அந்த வகையில் ஒரு புத்தகம் வெளியாகி இருக்கின்றது. இந்த ஆன்மீகம் சார்ந்த இந்த புத்தகம் குறித்து இதில் பொதுவாக கலைத்துறையில் ஈடுபட்டிருக்கிறீர்கள். ஆன்மீகம் சார்ந்த விடயங்களில் எவ்வாறு நாட்டம் இருந்தது? ஆன்மீகம் சார்ந்த நாட்டம் எவ்வாறு ஏற்பட்டது என்று சொல்வதானால், இலங்கையில் இருக்கக்கூடிய பல மாணவர்கள் எங்களுடைய ஆன்மீகம் தொடர்பான பல விடயங்களை அறிந்து கொள்வதில் பின்தங்கிய நிலைமையில் காணப்படுகிறார்கள். நாங்கள் வந்து இலங்கை விஸ்வகர்ம சங்கம் அப்படிங்கிற ஒரு சங்கத்தில் நான் ஒரு அங்கத்தவராக இருக்கிறேன். அந்த சங்கத்தின் மூலமாக நாங்கள் எங்களுடைய எதிர்கால சந்ததியினருக்கு ஏதாவது பயன்பெறக்கூடிய சில விஷயங்கள் செய்ய வேண்டும் என்று நான் நினைத்தேன். அந்த சங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் பல பேர் பலவித சேவைகளை ஆற்றிக்கொண்டு வந்திருந்தார்கள். நான் அந்த சங்கத்தில் ஒரு அங்கத்தவனாக இருந்து கொண்டும் சேவை ஒன்றும் ஆற்ற முடியவில்லையே என்ற ஒரு மனத்தாக்கம் எனக்குள் இருந்தது. அதை நிவர்த்தி செய்ய வேண்டும், என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள் வந்தது. அதை நிவர்த்தி செய்யும் முகமாகத்தான் இந்த ஆன்மீக புத்தகம் ஒன்றை நான் அச்சிட்டு வெளியிட்டேன். இந்த புத்தகத்தில் விஸ்வகர்மா அப்படிங்கிற கடவுள், அந்த தெய்வத்தினுடைய சிறப்பம்சங்கள், அந்த தெய்வத்தினால் ஆற்றப்பட்ட லீலைகள், அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய புகழ், அவருடைய கீர்த்தி, இது பற்றிய விடயங்கள் அனைத்தும் அந்த புத்தகத்தில் இருக்கின்றது. இந்த புத்தகம் இந்த வருடம் நான் இலங்கை விஸ்வகர்ம சங்கத்தின் ஏற்பாட்டில் இதை நான் வெளியிட்டிருந்தேன். இது பற்றிய ஒரு பூரணமான அறிவு இல்லாவிட்டாலும் கூட எனக்கு தெரிந்த பல விடயங்களை நான் அதில் உள்வாங்கி இருக்கின்றேன். இது மாணவர்களுக்கு இன்னும் வழங்கவில்லை. அடுத்த வருடம் அனைத்து மாணவர்களுக்கும், அதாவது ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் இந்த புத்தகத்தை வழங்கலாம் என்று எண்ணியிருக்கின்றோம். அதற்கான ஏற்பாடுகள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதே போல உங்களுடைய சகோதரர் இரட்டையர்கள் சுந்தரேஸ்வரன், அழகேஸ்வரன் என்ற 2 பெயர், சித்திரவேல் அழகேஸ்வரனின் சிறகடிக்கும் சிறுகதைகள், இதிலும் உங்களுடைய சிறுகதை இடம்பெற்றிருக்கின்றது. இந்த பொதுவாக நாங்கள் படைப்பாளிகளிடம் கேட்பது, ஏதேனும் ஒரு பின்புலத்திலிருந்து தான் ஒரு படைப்பு உருவாகிறது. அது கதையாக இருந்தாலும் சரி, கவிதையாக இருந்தாலும் சரி, சிறுகதையாக இருந்தாலும் சரி. நீங்கள் தலைநகரத்தை பிறப்பிடமாக கொண்டிருக்கின்றீர்கள். எதன் அடிப்படையில் உங்களுடைய சிறுகதைகள், பொதுவாக படைப்புகள் எதனை சார்ந்து அல்லது எந்த கருப்பொருளை சார்ந்ததாக இருக்கிறது? பொதுவாக என்னுடைய படைப்புகள் வந்து இதை பற்றி தான் இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வெளியிடுறதில்ல. பொதுவாக திறந்த ஒரு மனப்பாங்களை கொண்டு தான் நான் எழுதுகிறேன். நானும் சரி, என்னுடைய இரட்டை சகோதரர் அழகேஸ்வரனும் சரி, இருவருமே எங்களுடைய எண்ணத்தில் என்ன தோன்றுகிறதோ அதை வந்து கதை வடிவமாக நாங்கள் எழுதுகிறோம். எங்களுக்குள் ஒரு கட்டுப்பாடு இல்லை. சுதந்திரமாக நாங்கள் எழுதுகிறோம். இதை வைத்துத்தான் எழுத வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இல்லை. இந்த கதை புத்தகமும் கூட நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, பாடசாலை காலத்தில் நாங்கள் வந்து கவிதை போட்டி, சிறுகதை போட்டியில் பங்கு பெற்றோம் என்று சொன்னோம் இல்லையா. அவ்வாறு பங்கு பற்றின போட்டிகளில் அழகேஸ்வரன் அவர்கள் பல கதைகள் எழுதியிருந்தார். அவர் எழுதிய அனைத்து கதைகளையும் தொகுப்பாக, அனைத்து கதைகளிலும் சிறந்தது எதுவோ அதை தொகுப்பாக இதை அச்சிட்டு வெளியிட முற்பட்டு கொண்டிருந்தார். அப்படி முற்பட்டு கொண்டிருந்த காலத்தில் என்னுடைய சிறுகதைகளும் அதில் இணைய வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டதுக்கிணங்க என்னுடைய சிறுகதைகளும் அதில் இடம்பெற்றது. அவ்வாறு எழுதப்பட்ட அந்த தொகுப்பு நூல் தான் இது மாத்திரமல்ல, இதுபோல் இதற்கு பிறகு அவர் 3-4 சிறுகதை புத்தகங்கள் வெளியிட்டிருக்கிறார் எங்களுடைய சிவகாமி பதிப்பகத்தின் மூலமாக. அது மாத்திரமல்லாமல் அவர் கணிதத்திலும் சில ஆய்வுகளை மேற்கொண்டு கணித புத்தகங்களும் வெளியிட்டிருக்கின்றார், கவிதை புத்தகங்களும் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த வருடமும் ஒரு கணிதத்தில் ஆய்வை மேற்கொண்டு அதனுடைய சிறப்பம்சங்களை புத்தகமாக வெளியிடுவதற்கு அதற்கான ஆயத்தங்களை மேற்கொண்டு வருகின்றார். உண்மையில் ஒரு படைப்பாளி, சமூகம் சார்ந்த சிந்தனை கொண்ட ஒரு படைப்பாளியுடன் நாங்கள் நேர்கண்டு கொண்டிருப்பது பெருமையாக இருக்கின்றது. அடுத்ததாக இந்த அலைகலை வட்டத்துடனும் ஒரு தொடர்பு இருக்கின்றது. அங்கு பல்வேறு கலைஞர்கள், கவிஞர்கள் ஒன்று கூடும் ஒரு இடமாக அலைகலை வட்டம் காணப்படுகிறது. அதில் உங்களுடைய செயற்பாடு, வகிப்பாகம் என்ன, எவ்வாறு சென்று கொண்டிருக்கிறது? நிச்சயமாக புதிய அலைகலை வட்டம்
இந்த அமைப்பு வந்து 1980ஆம் ஆண்டு நிறுவப்பட்டு பல கலைஞர்களை ஊக்குவித்து அவர்களுக்கு பல சந்தர்ப்பங்களை வழங்கி கொண்டு வருகிறது 1980ஆம் ஆண்டு முதல். பிற்காலத்தில் 1900 கலைஞர்களை கௌரவப்படுத்தும் நிகழ்வில் பல போட்டி நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து அதில் வெற்றி பெற்ற கலைஞர்களுக்கும் அந்த காலத்தில் அந்த நேரத்தில் புகழ்பெற்று இருந்த கலைஞர்களை கௌரவிக்கும் முகமாக அவர்களுக்கு சில விசேட கௌரவிகளும் செய்து வந்திருந்தன. இப்போ புதிய அலைகளை வட்டம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு எனக்கு இந்த வருடம் எனக்கு தெரிய வந்தது. எங்களை போன்ற பல வளர்ந்து வரும் கலைஞர்களை எழுத்தாளர்களை ஊக்குவிப்பதில் புதிய அலைகளை வட்டம் என்றுமே பின்தங்கியதில்லை. நாங்கள் அந்த அலைகளை வட்டத்தில் இணைய வேண்டும் என்று ஆர்வம் கொண்டு அதில் இணையும் பொழுதே அந்த நிறுவனத்தினுடைய அந்த அமைப்பினுடைய நிறுவனர் எங்களை வரவேற்று எங்களை ஏற்றுக்கொண்டார். இணைந்த சிறு நாட்களிலேயே என்னை உப செயலாளராகவும் எனது இரட்டை சகோதரர் அழகேஸ்வரன் அவர்களை செயலாளராகவும் நியமித்திருக்கின்றார். உப செயலாளராக இருக்கின்ற நான் என்னுடைய பங்களிப்பை அந்த புதிய அலைகளை வட்டத்தில் மேற்கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த அமைப்பினூடாக நாங்கள் செய்து வருகின்ற பல சேவைகள் என்ன அப்படின்னு சொன்னால், எங்களை போன்று வளர்ந்து வரும் கலைஞர்களை இனங்கண்டு அவர்களை ஊக்குவிக்க வேண்டும். எழுத்தாளர்கள் சிறுகதையிலேயோ அல்லது கட்டுரையிலேயோ அல்லது கவிதையிலேயோ தங்களுடைய பங்களிப்பை மென்மேலும் வளர்க்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அவர்களுக்கு நாங்கள் பல சந்தர்ப்பங்கள் வழங்கி வருகின்றோம். அந்த வகையில் ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது வாரம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை எங்களுடைய புதிய அலைகளை வட்டத்தின் சார்பாக ஹைக்கூ கவியரங்கம் நாங்கள் மாதம் நடத்தி வருகின்றோம். இது ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது வாரம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. 3 மணி தொடக்கம் 6:30 மணி வரை இந்த கவியரங்கம் நடைபெறும். நாங்கள் முதலாக ஆரம்பிக்கும் பொழுது ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்கள் மாத்திரமே அந்த கவியரங்கத்தில் பங்கு பற்றியிருந்தார்கள். ஆனால் தொடர்ந்து செய்து கொண்டு வருகின்ற பொழுது அதில் பங்கு பற்றிய கவிஞர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே வருகின்றது. முதல் முறை கவியரங்கத்தில் பங்கு பற்றிய அந்த கவிஞர்கள் அடுத்த முறையும் தவறாமல் கவியரங்கத்தில் கலந்து கொள்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு தெரிந்த நண்பர்களையும் அழைத்து வருகிறார்கள். அந்த வகையில் இந்த ஹைக்கூ கவியரங்கம் ரசிகர்கள் மத்தியிலும் சரி கவிஞர்கள் மத்தியிலும் சரி பெரியோரு வரவேற்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அது மாத்திரமல்ல, பாடசாலை மாணவர்களும் இந்த கவியரங்கத்தில் தவறாமல் கலந்து கொள்கிறார்கள். தரம் 6, 7, 8 வகுப்பு கல்வி கற்கும் சின்னஞ்சிறு சிறுவர்களும் இந்த கவியரங்கத்தில் தங்களுடைய ஹைக்கூ கவிதையினை சமர்ப்பிக்கிறார்கள் என்று குறிப்பிடுவது ஒரு சிறப்பம்சம். இது வெறும் ஹைக்கூ கவிதையை மட்டும் தெரிவிப்பதற்காக மட்டுமல்ல, இப்போ சில பேர் ஹைக்கூ கவிதை என்றால் என்ன என்று தெரியாமலும் இருப்பார்கள். அவர்களுக்கு இந்த ஹைக்கூ பற்றிய விளக்கங்களை தருவதற்காக நாங்கள் இந்த ஹைக்கூ கவிதையில் சிறப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் அல்லது புகழ்பெற்ற கவிஞர்களை நாங்கள் சிறப்பு விருந்தினர்களாக அழைத்து ஒவ்வொரு மாதமும் நடைபெறுகின்ற இந்த ஹைக்கூ கவியரங்கத்தில் அந்த பயிற்சிகளை நாங்கள் கவிஞர்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறோம். அதே போல சிறுவர்களுக்கும் ஹைக்கூ எழுதுகின்ற முறை அது எவ்வாறு அமைய வேண்டும், அதில் இருக்கின்ற சிறப்பம்சங்கள் இது பற்றிய ஒரு பயிற்சி பட்டறையும் நாங்கள் ஒவ்வொரு மாதமும் வழங்கி கொண்டு வருகின்றோம். ஹைக்கூ என்பது அந்த காலத்தில் சீனாவில் அறிமுகமான ஒரு கவிதை தொகுப்பு தமிழில் பிற்காலத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த ஹைக்கூ இப்பொழுது உலகெங்கும் பரவி பல கவிஞர்கள் மத்தியில் வரவேற்பட்டிருக்கின்றது. அது எங்களுடைய இலங்கை நாட்டிலும் பல கவிஞர்களுக்கு சென்றடைய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காகவும் எதிர்கால சந்ததியினரும் இந்த ஹைக்கூவில் சிறந்து விளங்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காகவும் நாங்கள் அந்த கவி அமர்வை நாங்கள் ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது வாரம் ஞாயிற்றுக்கிழமை செய்து வருகின்றோம். இதில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எங்களுடன் நேரடியாக தொடர்பு கொண்டு இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளலாம். உண்மையில் ஒரு ஹைக்கூ கவிதை என்பது ஒரு விடயத்தை பெரிதாக சொல்லும் ஒரு விடயத்தை சிந்திக்கும் விடையை சுருங்க சொல்லுவது, அதுவும் புதிர் வடிவில் சொல்வது அதற்கு அசாத்தியமான ஒரு திறமை வேண்டும். அது இலங்கை மாணவர்களை நீங்கள் சொல்லும் பொழுது மாணவர்களும் அதில் பங்கு பெற்றுகிறார்கள் என்பது கேள்வி பெறும் பொழுது உண்மையில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. உங்கள் பணி தொடர்ந்தும் முன்னெடுத்து இவ்வாறு வெற்றிகரமாக செல்ல நேத்ரா குடும்பம் சார்பாகவும் நாங்கள் வாழ்த்துகின்றோம். அந்த வகையில் உங்களுடைய பணி ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, சமூகம் சார்ந்த பணியாக இருந்தாலும் சரி, கலைத்துறையின் பணி தொடர்ந்தும் மேலும் சிறக்க நேத்ரா குடும்பம் சார்பாக மீண்டும் நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. அடுத்தது இன்னொரு முக்கியமான விடயம், நாங்கள் இந்த கலைஞர்களை ஊக்குவிக்கின்றோம் என்று சொல்லியிருந்தேன் அல்லவா,
அந்த வகையில் ஒவ்வொரு வருடமும் நாங்கள் வந்து கலாமித்ரா அப்படிங்கிற பேரில் பரிசளிப்பு விழாவை நாங்கள் நடத்தி வருகின்றோம். இந்த பரிசளிப்பு விழாவில் பாடசாலை மாணவர்கள் மத்தியில் போட்டிகளை ஏற்படுத்தி, அதாவது சிறுகதை, கட்டுரை, கவிதை, நாடகம், தனி நடிப்பு இவ்வாறான போட்டிகளை நடத்தி அந்த மாணவர்களுக்கு நாங்கள் பரிசுகளை வழங்கி வருகின்றோம். அதேபோல் பாடசாலை வாழ்க்கையை முடித்து வேலை செய்கின்றவர்களும் இந்த போட்டியில் பங்கு பற்றணும், பரிசுகள் பெற வேண்டும் அப்படின்னு ஆர்வமாக இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காகவும் ஒரு திறந்த போட்டியை நாங்கள் நடத்தி வருகின்றோம் ஒவ்வொரு வருடமும். அந்த பரிசளிப்பு விழா வருகின்ற ஜனவரி மாதம் 30ஆம் தேதி நடைபெற ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. கலாமித்ரா 2026 என்கின்ற தலைப்பில். அந்த போட்டிகளில் பங்கு பெற்றுவதற்காக நாங்கள் பாடசாலைகளுக்கு விண்ணப்பங்களை அனுப்பி வருகின்றோம். பாடசாலை மாணவர்கள் மத்தியில் இந்த இலக்கிய படைப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா, அவர்கள் தங்களுடைய இலக்கிய அறிவை வந்து வளர்த்து கொள்ள வேண்டும், தமிழில் ஆர்வங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காக மாணவர்களுக்கு நாங்கள் அந்த சந்தர்ப்பத்தை வழங்கி இருக்கின்றோம். அதுபோல் மட்டுமல்லாமல் பெரியவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பம் இருக்கின்றது. தனியாக எங்களுடைய புதிய அலைகளை வட்டத்தின் மகளிர் அணியினர் மகளிருக்கான சிறப்பு போட்டிகளையும் நடத்துவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அது பற்றிய பல விடயங்கள் எங்களுடைய இணையதளத்தில் இருக்கின்றன. அதுபோல் இளைஞர் அணியும் எங்களுடைய புதிய அலைகளை வட்டத்தில் இருக்கின்றது. இந்த இளைஞர் அணியினர் ஹைக்கூ கவிதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் சொன்னேன் இல்லையா, அது முழுக்க இளைஞர் அணியினர் தான் நடத்தி வருகிறார்கள். அந்த இளைஞர் அணியினர் வந்து இளைஞர்கள் மத்தியிலும் ஒரு போட்டியினை ஏற்படுத்தி கலாமித்ரா 2026 நிகழ்வில் பரிசுகளை வழங்குவதற்கான போட்டி நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றார்கள். உண்மையில் அற்புதமான பல விடயங்கள் சமூகம் சார்ந்து சமூகத்தின் கலைத்துறையை மேம்படுத்துவதற்கு பல முன்னெடுப்புகளை மேற்கொண்டிருக்கின்றீர்கள். பாராட்டுக்குரிய விடயமாக இருக்கின்றது. நேத்ரா குடும்பமும் உங்களுக்காக இந்த சமூகம் சார்ந்த விடயங்களில் எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு இந்த நேர்காணலை இத்துடன் நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். கலையகம் வந்து பல்வேறு விடயங்களை சமூகம் சார்ந்து இப்பொழுது சமூகத்தில் எவ்வாறு பல விடயங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்ற பல விடயங்களை படைப்பாளிகளும் சரி, கலைஞர்களாக இருந்தாலும் சரி, மாணவர்களாக இருந்தாலும் சரி, அதனை எவ்வாறு பெற்றுக்கொள்ளலாம் என்ற பல விடயங்களை தெளிவுபடுத்தியமைக்காக கலையகம் வந்து பல்வேறு விடயங்களை எம்முடன் பகிர்ந்து கொண்ட நண்பர், கலைஞர், படைப்பாளி, சமூக சேவகர், ஊடகவியலாளர் என்று பன்முக திறமை கொண்ட சித்திரவேல் சுந்தரேஸ்வரன் அவர்களுக்கு மீண்டும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. வாய்ப்பினை வழங்கிய நேத்ரா குடும்பத்தினருக்கும் மற்றும் இன்றைய இந்த நேர்காணலை கண்ட நண்பர் ஸ்ரீ நாகவாணி ராஜா அவருக்கும் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. அந்த வகையில் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவேற்றி கொள்ளலாம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இன்றைய தினம் தயாரிப்பாளராக ஈடுபட்ட மா கைசவனுக்கும் அவருக்கு ஒத்துழைப்பு வழங்கிய சகலருக்கும் ஒளிப்பதிவாளர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.